என்னுடைய படங்கள் நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு, இலங்கையில் மாமியார் வீடுன்னு ஒரு படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அவங்க எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் அங்கேருந்து யாரோ இலங்கையிலேருந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்திருந்தாங்க. விஜயா கார்டனில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்னை பார்த்து, நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இலங்கைக்கு போய் அதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை. ஆனால் என்னை சின்ன குழந்தையிலேருந்தே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ சிலோன்காரி மாதிரி இருக்கே, சிலோன்காரி மாதிரி இருக்கே அப்படின்னே சொல்லுவாங்க சின்ன குழந்தையிலேருந்து. அதே மாதிரி எனக்கு இலங்கையில் தான் என்னுடைய கணவரும் இலங்கையை சேர்ந்தவர். அதே மாதிரி இலங்கைக்கு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு வந்தது. அது மாமியார் வீடுங்கிற படம். அந்த படத்துக்காக நான் சிலோனுக்கு போய் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தேன். அதான் அந்த ப்ரொடியூசரோட வீட்டில் தான் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அவங்க முஸ்லீம்ஸ். அவங்க எங்கேயும் என்னை ஹோட்டலில் தங்க விடாமல் அவங்களுடைய பங்களாலேயே என்னை தங்க வச்சுருந்தாங்க. நானும் என்னுடைய அம்மாவும் தான் அங்கே போயிருந்தோம். அப்போது அங்கே என்னுடைய பிரதர்-இன்-லா ஒருத்தர் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்கணும். அவங்க ஜாஃப்னாவில் இருந்தாங்க, யாழ்ப்பாணம். அங்கே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருந்தார். அப்போது அவர் கண்டிங்கிற இடத்துல அவர் இதாயிட்டாருன்னு உடம்பு சீரியஸாக இருக்கிறதுனால அவங்க சொந்தக்காரங்கள்லாம் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால் எனக்கு ஒரு கேப் கிடச்சிது, ஒரு 10 நாள் கேப் கிடச்சிது. அப்போ அந்த கேப்பில் நான் போய் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வரட்டுமான்னா அவங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. அதனால் இந்த பிரதர்-இன்-லா என்னை கூப்பிட்டுட்டு யாழ்ப்பாணம் போனார். போய் அங்கே எல்லாரையும் பார்த்தேன் நான். என்னுடைய மதர்-இன்-லா, ஃபாதர்-இன்-லா, என்னுடைய சிஸ்டர்-இன்-லா எல்லாரும் அங்கே இருந்தாங்க. எல்லோரும் என்ன ரொம்ப அன்பாக அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ எல்லோரும் என்னை வரவேற்று காலையில் விடிய காலையிலேயே எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 மணி 5 மணி இருக்கும் அப்போ நான் போய் சேரும்போது. எனக்காகவே வாசலில் எல்லோரும் காத்துட்ருந்தாங்க. காத்துட்ருந்து அவங்க என்னை ரொம்ப உபசரித்து ரொம்ப அன்பாக ஒரு வாரம் அங்கே எல்லா கோயில்களும் எல்லா இடங்களும், அங்கே கீரிமலை, நல்லூர் முருகர் கோயில், எல்லா இடங்களையும் எனக்கு சுற்றி காட்டினாங்க. அங்கே என்னுடைய மதர்-இன்-லா இருக்காங்களே, அவங்க எங்கள் அம்மா மாதிரி ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. நான் இலங்கையில் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு சரியில்லை. அங்கே சாப்பாடு நானும் எங்கள் அம்மாவும் சரியாக சாப்பிடல. ஆனால் அந்த படம் எடுத்த ஓனர்ஸ் அவங்க வீட்டில் அருமையாக சமைப்பாங்க. மீன் குழம்பு, பால் குழம்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் எனக்கு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ சரியாக இல்லாதனால நானும் எங்கள் அம்மாவும் இங்கே போய் தான், யாழ்ப்பாணத்தில் போய் தான் அங்கே சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். அதுக்கு காரணம் என்னுடைய மாமியார். என்னுடைய மாமியார் ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. அவங்க சலிக்கவே மாட்டாங்க சமையல் பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் அவங்க தான் சமைப்பாங்க. அவங்க செய்யாத வகையறாக்களே கிடையாது. அந்த மாதிரி எல்லா வகையறாக்களும் சமைப்பாங்க. எங்கள் அம்மாவும் நானும் அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அங்கேயே கிணத்தடியில் குளித்து சந்தோஷமாக ரொம்ப அந்த ஒரு வாரம் ரொம்ப அருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் கொழும்புக்கு போய் அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை திரும்பினோம். இது எங்களுடைய VCK சித்திரமாலா சேனல். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் தொடர்ந்து உங்களை சந்திப்பேன். நீங்களும் அதை பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.